ஹலோ வியூவர்ஸ். தமிழ்நாடு கிராமோதயால 2025 அது சம்மந்தப்பட்ட தினசரி அப்டேட் வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளோட சேனல்ல பார்த்துட்டு இருக்கோம். ஸோ இதுக்கு முந்தைய வீடியோல வந்து பார்த்தீங்கன்னா, திருப்பூர்ல தாராபுரத்தில வந்து தேர்வு வந்து ஒத்திவைக்கப்பட்டிருக்கு. எஸ்ஐஆர் தேர்தல் பணிகள் காரணமாக இந்த திருப்பூர்ல இன்னைக்கு தாராபுரத்தில நடக்க இருந்த அந்த தேர்வு வந்து தள்ளி வைக்கப்பட்டிருக்கு. மீண்டும் வந்து பார்த்தீங்கன்னா, அது சம்மந்தப்பட்ட அப்டேட் வந்து கூடிய சீக்கிரம் வெளியிடுவாங்க. ஸோ அது சம்மந்தப்பட்ட பேப்பர் ஆட் பார்த்தோம். அண்ட் திருப்பூர்ல நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. ஸோ திருப்பூர்ல ஒன்லி தாராபுரத்தில மட்டும் தான் வந்து இந்த மாதிரி கேன்சல் பண்ணியிருக்காங்களா? இன்னும் வேறு எந்தெந்த தாலுக்கால கேன்சல் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. ஸோ நான் அதை வந்து பார்த்தீங்கன்னா செக் பண்ண வரைக்கும் காங்கேயம் தாலுக்காலையும் சரி, திருப்பூர் தெற்குலையும் சரி கான்டாக்ட் பண்ணி ஃபோன் கால் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி வந்து எஸ்ஐஆர் இந்த தேர்தல் பணிகள் இருக்கனால இப்போதைக்கு வந்து உங்களுக்கு வழங்கப்பட்ட ஹால் டிக்கெட் பிரகாரம் இன்றைக்கி வந்து தேர்வு நடக்காது. ஸோ மீண்டும் எந்த தேர்வு தேதி அப்படிங்கிறத நாங்கள் உங்களை கான்டாக்ட் பண்ணியோ இல்லை மறுபடியும் வந்து கடிதம் மூலமாகவும் வந்து தெரியப்படுத்துவோம் அப்படிங்கிறது வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ திருப்பூரில் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நடக்க இருந்த மற்றும் நாளை நடக்க இருந்த அந்த எழுத்து தேர்வு அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா தற்காலிகமாக வந்து ஒத்தி வச்சிருக்காங்க. ஸோ இது வந்து மீண்டும் எப்போ நடக்கும் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா அஃபீஷியலாக வந்து அவங்க வந்து முடிவு பண்ணி மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா அனௌன்ஸ் பண்ணுவாங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா திருப்பூரை பொறுத்த வரைக்கும் ஸோ மார்னிங் வந்து திருப்பூர் மட்டும் தான் பார்த்தோம். அந்த பேப்பரில் இருக்கக்கூடிய நியூஸ்லாம் ரீட் பண்ணி உங்களுக்கு ஏதாவது இன்ஃபர்மேஷன் கிடைச்சதுன்னா சொல்லுங்கன்னு சொல்லியிருந்தோம். ஏன்னா எல்லா டிஸ்ட்ரிக்ட்லையுமே அந்தந்த டிஸ்ட்ரிக்ட் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு தினத்தந்தி பேப்பர் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அதில் காமனாக இருக்க நியூஸ் வந்து எல்லா டிஸ்ட்ரிக்ட்டுமே போகும், 38 டிஸ்ட்ரிக்ட்டுமே. ஆனால் அந்த மாவட்ட செய்திகள் வந்து பார்த்தீங்கன்னா அந்தந்த மாவட்டத்து பேப்பரில் மட்டும் தான் வரும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ திருப்பூர்னா திருப்பூர் மாவட்ட செய்திகள், மதுரைனா மதுரை மாவட்ட செய்திகள், விருதுநகர்னா விருதுநகர் மாவட்ட செய்திகள்னு தனித்தனியாக தான் வந்து பார்த்தீங்கன்னா வரும். ஸோ எல்லா மாவட்டத்தோட டிஸ்ட்ரிக்டும் வந்து பார்த்தீங்கன்னா பேப்பர் கலெக்ட் பண்ணுறது கஷ்டம். அதனால் நீங்கள் தினசரி வந்து நாளிதழ் வாசித்து அந்த மாதிரி ஏதாவது உங்களுக்கு அப்டேட் கிடச்சிது, போஸ்ட்போன் ஆயிருக்கு, இல்லை நடந்து முடிஞ்சிருக்கு, அந்த மாதிரி ஏதாவது தெரிஞ்சது அப்படின்னா அப்டேட் பண்ணுங்கள். ஸோ இப்போ திருப்பூரை தாண்டி மீதி மாவட்டங்கள் கொஞ்சம் ஒரு சில அப்டேட் கிடச்சிருக்கு, அது என்னென்னு பார்க்கலாம். ஸோ கிருஷ்ணகிரியில் வந்து பார்த்தீங்கன்னா நாளைக்கு தேர்வு அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. ஸோ கிருஷ்ணகிரியில் 30ஆம் தேதி நாளைக்கு தான். ஸோ நவம்பர் 30 நாளைக்கு எக்ஸாம் சொல்லியிருந்தீங்க. ஸோ எந்தெந்த தாலுக்காங்கிறத மென்ஷன் பண்ணிவிட்டு நாளைக்கு அந்த மாதிரி எக்ஸாம் நடந்துச்சு போஸ்ட்போன் ஆகாமல் அப்படின்னா ஸோ நீங்கள் எந்த மாதிரி அட்டன் பண்ணீங்க அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா சொல்லுங்கள். அண்ட் ஈரோடில் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஒரு சிலர் நடந்து முடிஞ்சிருக்கதா சொல்லியிருந்தீங்க. ஜஸ்ட் வந்து வாசிக்க சொன்னாங்க, அவங்க கொடுத்த பேப்பரை வாசிக்க சொன்னாங்க. அண்ட் வந்து கமா பிழை இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா எழுத சொன்னாங்க அப்படிங்கிறதையும் சொல்லியிருந்தாங்க. ஸோ அங்கே வந்து பார்த்தீங்கன்னா சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனோ சைக்கிள் டெஸ்ட்டோ பற்றி அவங்க எதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா சொல்லலை. ஸோ இன்றைக்கி ஈரோட்டில் ஒரு தாலுக்காவில் முடிஞ்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஈரோட்டில் அது இல்லாமல் மொடக்குறிச்சி தாலுக்கா இருக்குது, அதுக்கப்புறம் கொடுமுடி இருக்குது, பெருந்துறை இருக்குது. இந்த மாதிரியான வெவ்வேறு தாலுக்காவில் எந்த மாதிரி நடந்துச்சா இல்லை ஹால் டிக்கெட் இன்னும் வந்துச்சா வரலையா அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் திருவள்ளூர்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா தேர்வு ஒத்தி வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இதுவும் தேர்தல் பணிகள் காரணமாக ஒத்தி வச்சிருக்காங்கன்னு. ஸோ அந்த மாதிரி கமெண்ட் பண்ணது எல்லா தாலுக்காவுமா இல்லை பர்டிகுலராக ஒரு தாலுக்காவுக்கு மட்டும் அங்கே தள்ளி வச்சாங்களா அப்படிங்கிறதையும் சொல்லுங்கள். அண்ட் நாமக்கல் ஹால் டிக்கெட் ரிசீவ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ டிசம்பர் 7ஆம் தேதி வந்து பார்த்தீங்கன்னா அங்கே தேர்வு வந்து நடக்க இருக்குது. ஸோ நாமக்கல் மாவட்டத்தில் இருக்கக்கூடியவங்க நீங்கள் உங்களோட எந்த தாலுக்காவில் 7ஆம் தேதி எக்ஸாம் அண்ட் வேறு ஏதாவது தாலுக்காவில் வந்திருக்கு அப்படின்னா அங்கேயும் ஹால் டிக்கெட் வந்துருச்சு அண்ட் எந்த தேதியில் எக்ஸாம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இங்கே குறிப்பிடுங்க. அண்ட் வேலூர், குடியாத்தம், ஆணைக்கட்டு இந்த மாதிரியான பகுதிகளில் ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா ரிட்டன் எக்ஸாம் முடிஞ்சிருச்சு அண்ட் இன்டர்வியூ வந்து முடிஞ்சிருச்சு அப்படின்னு கமெண்ட் பண்ணியிருக்காங்க. ஆனால் ஒரு சிலர் இன்னும் ஹால் டிக்கெட் எப்போ வரும் அப்படின்னு கேட்டுட்டு இருக்கீங்க. ஸோ வந்து உங்கள் அந்த கான்வர்சேஷன் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கமெண்டில் வந்து பார்த்தீங்கன்னா அது ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு வந்து எந்த தாலுக்குன்னு பேசிட்டிங்கன்னா வந்து ரொம்பவே வந்து ஈஸியாக இருக்கும். ஏன்னா இது நடந்து முடிஞ்சுன்னு சொல்லியிருக்காங்க. ஒரு சில பேர் எப்போ ஹால் டிக்கெட் வரும்னு கேட்டிருக்காங்க. ஸோ அதை வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் செக் பண்ணிக்கோங்க. அந்த சிவகங்கையில் வந்து பார்த்தீங்கன்னா 30ஆம் தேதி எக்ஸாம்னு சொல்லியிருந்தீங்க. ஸோ அது எல்லா தாலுக்குமா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஷியராக தெரியல. பட் நாளைக்கு சிவகங்கையில் வந்து சிங்கமுனரிக்கு ஆல்ரெடி ஹால் டிக்கெட் வந்துருச்சு அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அதை வந்து செக் பண்ணிக்கோங்க. ஸோ நாளைக்கு தேர்வு எழுத போகிற இந்த தேர்தல் பணிகள் இருந்தாலும் நாளைக்கு யார் வைக்க போகிறாங்களோ அதை எழுதக்கூடிய அனைவருக்கும் வாழ்த்துக்கள். ஸோ நம்மளோட சேனலில் எழுத்து தேர்வு, வாசித்தல் தேர்வு சம்மந்தப்பட்ட எல்லாமே நிறைய வந்து பார்த்தீங்கன்னா வீடியோஸ் கொடுத்துருக்கோம். அதுக்கு எப்படி ப்ரிப்பேர் ஆகணும், என்ன மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்பாங்க, அதுக்கு நீங்கள் எந்த மாதிரி ஆன்சர் பண்ணணும் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட சேனலில் கொடுத்துருக்கோம். ஸோ அதை கண்டிப்பாக பாருங்கள். ஸோ இப்போ இந்த டிஸ்ட்ரிக்ட் அப்டேட் இல்லாமல் வேறு ஏதாவது அப்டேட் எனக்கு கிடைச்சது அப்படின்னா கண்டிப்பாக நான் வந்து போஸ்ட் பண்ணுறேன். அண்ட் சில மாவட்டங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக முடிஞ்சு, ஃபார் எக்ஸாம்பிள் விருதுநகர் சொல்லலாம். ஸோ முடிஞ்சிருச்சு, எப்போ பணி நியமன ஆணையம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்கீங்க. ஸோ இப்போ இந்த எக்ஸாம் உங்களுக்கு இந்த இதுலேயும் முடிச்சதே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கிரேட். ஏன்னா இன்னும் நிறைய மாவட்டங்கள் இன்னும் ஹால் டிக்கெட் ப்ராசஸே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ணல. ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கூடிய விரைவில் அதுக்குண்டானது. ஏன்னா இப்போ தேர்தல் பணிகள் அப்படிங்கிறது அங்கேயும் போயிட்டு தான் இருக்கும் எஸ்ஐஆர். ஏன்னா நீங்கள் வந்து இப்போ இந்த நியூஸோட வந்து பேரலாக அந்த நியூஸும் பாருங்களேன். 3 முறையோ 4 முறையோ வீடு தேடி வந்தும் அவங்க வந்து ரெஸ்பான்ஸ் இல்லை அப்படின்னா அவங்களுக்கு வரைவு வாக்காளர் பட்டியல் டிசம்பரில் வரக்கூடிய வரைவு வாக்காளர் பட்டியலில் அவங்க பேர் இடம் பெயராது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. ஸோ மறுபடியும் அவங்க குயிக்காக வந்து வேற ஒரு அது கேம்பில் தான் வந்து போய் கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரியான சில வேலைகள் இப்போ போயிட்டு இருக்கனால வந்து இதில் வந்து மேபி வந்து தாமதம் ஏற்படலாம். ஸோ இது வந்து நம்ம வந்து கவர்மெண்ட் சைடு வந்து பார்த்தீங்கன்னா புரிஞ்சுக்கணும். இருக்கக்கூடிய எல்லா கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா இதில் இன்க்ளூட் ஆகிறாங்க. அட் த சேம் டைம் பேரலாக இதுவும் வந்து கண்டக்ட் பண்ணுறது சில டிஸ்ட்ரிக்டில் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி அஃபீஷியலாக வெளியே வந்த தகவல்கள் ஏதாவது இருந்துச்சுன்னா
இருந்துச்சுன்னா நம்மளுக்கு கமெண்ட் பண்ணுங்கள், நம்மளும் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லலாம். ஸோ எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இப்போ எனக்கு கிடைச்ச கமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்ககிட்ட சொல்லியிருக்கேன், கிடைச்ச அப்டேட் வந்து பார்த்தீங்கன்னா உங்ககிட்ட சொல்லியிருக்கேன். ஸோ இன்றைக்கி தேர்வு எழுதினவங்க கண்டிப்பாக எப்படி நடந்துச்சு அப்படிங்கிறத வந்து பார்த்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள், அது பிறருக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ மேலும் தமிழ்நாடு கிராம உதவியாளர் சம்மந்தப்பட்ட அப்டேட்டுக்கு நம்மளோட சேனல் வீடியோஸ் தொடர்ந்து பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள், நம்மளோட சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.